நேர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஒவ்வொரு கட்சியுமே மக்கள் கிட்ட போயிட்டு கருத்து கணிப்புன்ற பேர்ல ஒரு டேட்டா வாங்கிட்டு வந்து நாங்க தான் ஜெயிக்க போறோம்ன்றத பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த வகையில அதிமுக இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, நாம் தமிழர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அப்புறம் அந்த அணில்கள் கட்சியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. முதலாவதா நம்ம வந்து அதிமுகல இருந்து ஆரம்பிப்போம். மக்கள் என்ன சார் சொல்றாங்க? உங்களுக்கு கருத்து கணிப்பு எப்படி இருக்கு? மக்கள் வந்து திமுகவோட அதிருப்தி அதிகமாயிருச்சுங்க மக்கள்கிட்ட. அப்படியா? ஆமா, அதனால 53% அதிமுக தான் ஓட்டு வரும் மக்கள் கருத்து கணிப்பிலே சொல்லியிருக்காங்க. 53%? ஆமா. எப்படி சார் 53% வந்துச்சு? அப்படிதாங்க. அதிமுக பிரதான கட்சிங்க. எங்களுக்கு வாக்காளர்கள் மட்டுமே 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க எங்க கட்சியில. அந்த 2 கோடில மட்டும் தான் வாக்கு எடுத்திருப்பாங்க. இல்ல சார், இப்ப அதிமுக தனி கட்சியா இருந்தா பரவாயில்ல, அதான் பிஜேபி இன்னொரு ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில இருக்குல்ல. அதுதாங்க, எங்களுக்கு மட்டுமே 2.5 கோடி வாக்கு. இப்ப அவங்களும் வந்தனால இப்ப 3.5 கோடி வாக்கு ஆயிருச்சு. 3,18,00,000 வந்துருச்சு. அவங்களுக்கு 1 கோடி வாக்கு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து 1 கோடி வாக்கு. மாநில தலைவரே போன தேர்தல ஜெயிக்கல, எப்படி 1 கோடி வாக்கு அந்த கட்சிக்கு இருக்குன்னு சொல்றீங்க? அது வந்து வேற, அது நாடாளுமன்ற எலெக்ஷன். இது தேர்தல், இது வந்து மாநில எலெக்ஷன். ஆமா, சட்டமன்றத்துல மட்டும் கிழிச்சிட்டாப்ல மழை. என்னங்க இது பைத்தியக்கார பையன் எல்லாம் கூட்டுவது சர்வேன்ற பேர்ல. எங்க கவுன்சிலர் ஆபீஸ் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதவங்க எல்லாம் பேசலாமா இதை பத்தி? மொத்த ஓட்டு பாஜக அவங்கள கூட வச்சிருக்கீங்க தானே. இன்னொருத்தவங்க சரியா இருக்காங்க, தேர்தல் என்னன்னு தெரியாது, அவங்கள கூட உட்கார வச்சுருக்கானுங்க, விசில் அடிச்சானுங்க. இல்ல சார், யார சொல்றீங்க விசில் அடிச்சானே? அங்க பேசும்போது அங்க பேசுங்க. சரிங்க, விடுங்க சில நேரம் உண்மைகள் கசக்கும், விடுங்க, அமைதியா இருக்கு. இல்ல சார், இப்ப இவ்வளவு பெரிய கட்சியா இருக்கீங்களே நீங்க, இவங்க கூட போட்டி போற நிலைமைக்கு வந்துட்டீங்க. இது ரொம்ப பரிதாபமா எங்க இல்லையா? போட்டி அவங்க கூட எல்லாம் இல்லங்க. ஒன்னே ஒண்ணுதான், திமுகவா அதிமுகவா தான். சர்வே எப்படி எடுத்திருக்கேன்? லட்சணத்துல எடுத்திருக்கேன். ஆமா ஆமா, அவங்க டெவலப் பாருங்க, சர்வே கேளுங்க, அவங்க ஓட்டு எவ்வளவு கேளுங்க. சொல்லுங்க. திமுகவா அதிமுகவா? அதிமுக ஆட்டத்துல இல்லங்க. திமுகவா டிவிகேவா? 2 தான். சரி, தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்குன்னு சொல்லுங்க. எத்தனை சார் தொகுதி இருக்கு? அது 202. இந்த மரப்பொடி தொகுதின்னு வாங்க பைத்தியக்கார. எல்லா தொகுதினாங்க. தளபதி ரசிகன் எங்கங்க இருக்கானோ எல்லாமே ஒரு தொகுதிங்க. சரி, நீங்க இவர் 53% சொல்றத நீங்க 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? இல்லவே இல்ல. ஏனே எப்படி நீ 52 போடு சித்தப்பா, பெரிய 102 கூட போடு சித்தப்பா, எனக்கு கவலை இல்ல. ஏனே 10 போட்டிருக்க, விட்டா ஒரு குத்து. 8 தான் போடணும், தெரியாம 10 போட்டேன். இந்த எலெக்ஷன் அது கூட இருக்காது தம்பி. என் சித்தப்பாவுக்கு தெரியாது. இந்த சர்வே பார்த்தா நேற்று படத்துல பார்த்து அழுதாரா? இன்னும் நம்ம என்னாலே நம்ப முடியல, அழுதுட்டாரு. சும்மா பேசியிருக்கா தம்பி. அழுவுறது நாங்க பாடம் எடுக்க அழுவாங்க. சரி விடுங்க, நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. நாம் தம்பிகள் கருத்து கணிப்பு எடுத்துக்கோங்க. சிறுண்டி பையனை இவனை பேச சொல்லுங்க, அப்புறம் நான் பேசுறேன். இங்க பார்த்த அளவுக்கு பாத்தீங்கன்னா புது கட்சி நாங்க வந்திருக்கோம், புது கட்சி நாங்க வந்திருக்கோம்னு நான் பேசுறாங்க. பல வருஷமா ஒரு கட்சி புது கட்சியாவே இருக்கு. எதுக்கு இருக்குன்னு தெரியல அந்த கட்சி. தம்பி ஆனா இங்க பாருங்க, இந்த இதுல உட்கார்ந்து கூட்டணிக்கு கார்ல உட்கார வச்சு பேசுற பயப்பிள்ளைங்க. கருத்து கணிப்பு பேசுங்கன்னா நீங்க ஏன் சார் அடுத்தவங்களை குறை சொல்லியே பேசிட்டு இருக்கீங்க? குறை சொல்லி பேசல மேடம், இவங்க சொல்ற கருத்து கணிப்புனா எனக்கு சிரிப்பு வருது. எனக்கு மக்கள் மத்தியில இப்போதைக்கு எங்க தளபதிக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு மேடம். எப்படி சொல்றீங்க? இந்த விதத்துல பார்த்தா கருத்து கணிப்பு போனோம் மேடம். டேட்டா வை சொல்லுங்க. இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, கருத்து கணிப்பு எடுத்தோம். டிவிக்கு 74 இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட இத்தனை %. அதான் சொல்ல வரேன், அவங்களுக்கு இத்தனை %. அவங்க எத்தனை %? 2% தான் அவங்க ஓட்டே இருக்கு. எந்த ஸ்கூல்ல சர்வே எடுத்தாங்கன்னு கேளுங்களேன். எந்த ஸ்கூல்லையா? சத்ருவுக்கு நான் பேரா வாங்குறேன். அப்புறம் ஸ்கூல் பசங்களை வச்சு சர்வே எடுத்தா இப்படிதான் வரும். அந்த சர்வே எப்படி எடுத்தாங்க எனக்கு தெரியும். கடைசியே தம்பி விஜய் பேசினால அந்த வீடியோ கீழே இந்த கமெண்ட் இவங்க சர்வே வாக்கிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அத வந்து கமெண்ட் எல்லாம் இவ்வளவு வந்திருக்கா, இப்ப நமக்கு தான் இவ்வளவு பாசிட்டிவ், கம்மி 2% அதிகமா வந்திருக்கா, அப்ப அதான் திமுக எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, இவங்க சாட்டி சேனல்ல வர கமெண்ட பார்த்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்னங்க பேசுறீங்க? வெளியா என்னன்னா தம்பி, அண்ணன் மரியாதை. தினமும் காலையில் ட்ரெட்மில்லில் ஓடுறவன் அல்ல, ஒவ்வொரு ஓட்டலிலும் ஜிம்மில் ஓடுபவன் அண்ணன். செத்து போனதை வீணா போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம் நாங்க. இங்க பாத்தீங்களா, 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் எப்படி அடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா, உங்களுக்கு தான் 3வது 4வது இடம் உங்களுக்கு தான். ஆமா சித்தப்பா, எந்த இடத்துல இந்த தேர்தல் அப்புறம் இருக்க போறேன்னு தெரியாது சித்தப்பா. ஒருவேளை நீ இந்த தேர்தலை ஜெயிச்சிட்டேன்னா
உனக்கு அதுதான் கடைசி தேர்தலா இருக்கும், முடிச்சு விட்டுருவாங்க பாஜக சங்கிக்காரங்க. மூடிட்டு இருக்குது. நாங்க வந்து இந்த ஊழல் சக்திய இந்த வந்து தேவையில்லாம இங்க கத்திக்கிட்டு இருக்கிறவங்க நாங்க கண்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் ஏன் பைத்தியக்கார மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் திமுக திமுக எங்க 2 பேரும் நடுவுல போட்டி. கத்தாத ஏன் கத்துதே? இவரை விட கொஞ்சம் கம்மியா தான் கத்துறாரு. அப்படி சொல்லுங்க. இவரை விட கம்மியா தொண்டையை கிழிச்சு கத்துறது. நீ கத்த வேண்டிய இடத்துல இல்ல, அதனால நான் கத்துறேன். நீ கத்தி தொலைங்க, நான் ஏன் கத்துறேன்? கரெக்டா கத்துனா பரவாயில்ல. கடல்ல எப்படி உப்பு வந்துச்சுன்னு கேளுங்களேன். ஏதோ மலையில உப்பு இருந்துச்சு, அது தண்ணியில கலந்துருச்சா உப்பாயிருச்சான் கடல் தண்ணியில. பைத்தியக்கார பையன், மீன் அவ்வளவு வாழுது, அது சிறுநீர் கழிக்காதா? இது பாத்தீங்களா, எல்லாம் சிறுநீர் கழிக்காதா, உப்பாகாதா? என்ன விஞ்ஞானம் தெரியாம அறிவியல் சார், அவங்க தெரியாம 2 பேரும் டேட்டா வைஸ் பேசிட்டாங்க. நீங்க டேட்டா வைஸ் பேசுங்க. உங்க கட்சி எவ்வளவு அந்த கருத்து கணிப்புல வந்திருக்கு? என்னுடைய வீட்டு பிள்ளைகள் களப்பணியில இறங்கி செய்யறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் ஒவ்வொரு முட்டுச்சந்திரியும் போய் எங்க வீட்டுல இல்லையே. வீட்டு வாசல்லே இடம் இருந்திருக்கும், போயிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கத்து வீட்டுல கூட வரலையா? சங்கிலே தேய்ச்சிருவேன். பக்கத்து வீட்டுல கூட வரலையா? பார்க்க மாட்டேன், தெரிஞ்சிருவேன். சார் ரோல் போயிட்டு இருக்கு. டீசெண்டா பாத்தீங்களா, இப்படிதான் மக்கள் எப்படி நம்புவாங்க, ஓட்டு போடுவாங்க. மணி நம்பளே இல்லடி, 10 தோல்வி பண்ணியே உங்க நம்பளே இல்ல. நம்புவாங்க. பண்ணாதீங்க தம்பி, எங்களுக்கு பர்சன்டேஜ் ஏறும். நாங்க தோற்ற நீங்க சொல்லுங்க, தோல்வியை பாத்துக்கிட்டு இருக்கிற அண்ணன் 10 சொல்லி பாருங்க, தோல்வியை பார்த்துட்டு இருக்க அண்ணன் சொல்லலாம். தேர்தலே பார்க்காத பயந்து ஒரு பயந்தா கோழி பையன் என்னைய பார்த்து பேசுறியா? இன்னும் வரவே இல்ல. உங்களுக்கு விளக்குதா? உங்களுக்கு விளக்குதா? 2-3 இலை தேர்தல் போயிடுச்சு, வேடிக்கை பார்த்த பயம் இல்ல. நாடாளுமன்றத்துல கூட்டுக்காலும் வேடிக்கை பார்த்த பயம் இல்ல. இப்ப வந்து நான் நிக்கிறேன், உட்காந்தா சிஎம், படுத்தா சிஎம். எங்களோட இலக்கு ஒன்னே ஒண்ணுதான், 2026 தான் எங்க இலக்கு. மத்த தேர்தல் எங்களுக்கு இலக்கே கிடையாது. 2026 செல்நாயகன் வரணும், அதான் எங்க இலக்கு. பைத்தியக்காரன். ஒரு கட்சி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு மாற்றா யார் வருவன்னு சண்டை போட்டுக்கல. அடுத்து 2வதா யார் வருவன்னா உங்களுக்குள்ள சண்டை. அவங்கதான் வருவாங்கன்னு அது எல்லாருக்கும் தெரியும். அது வேற விஷயம். பயமூடு, நாங்க வருவோம். நாங்க வீடு வீடா கருத்து கணிப்பு எடுத்ததுல எங்களுடைய வாக்கு சதவீதம் இந்த வாட்டி 2 கோடியே 10 லட்சம் பேர் கிட்ட வர போறாங்க. 42% வாக்கு எங்களுக்கு வரப்போகுது. 2 கோடியா? ஆமா சார், 13 வருஷமா வராத 2 கோடி வாக்கு இப்ப வரப்போகுது. இப்ப வரப்போகுது. மேடம், அந்த டேட்டா தப்பா சொல்றாரு மேடம். 2 கோடியே எவ்வளவுனது? எவ்வளவுனா என்ன நல்ல காமெடி வச்சிருக்க, சொல்லி தொலை. 2 கோடியே ஏதோ சொச்சம் வருதுன்னால அது வாக்கு கிடையாது, திறநிதி வருது. சிரிக்கலாமா? சரிங்க, உங்க பொழப்புக்கு சிரிப்பான கட்ட வாக்குள்ள தூக்குள்ள பேச முடிஞ்சா தில்லு இருந்தா திராணி இருந்தா உங்க கட்சியோட கணக்கு வழக்க வெளில கொள்ளுங்க பாப்போம். நீ தில்லு திராணி இருந்தா நீ வெளியே வா, அப்புறம் வெளியே சொல்லுன்றவ. வெளியே வா முதல்ல, நீ வெளியே வா தம்பி. கட்சியோட கணக்கே கட்சிக்காரங்க சொல்ல மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் உன் கட்சி உன் கணக்கு சொல்லுப்பா, வெளியில வரி கட்டாம ஃபைன போடுறீங்க. பேசு பேசு. நாங்க அத வந்து சட்டபூர்வமா நாங்க வந்து அங்க பேசிக்கிறோம். எங்க 3 வருஷம் ஆயிருச்சு, என்ன மன்னிச்சு விட்டுருங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க, ஃபைன்லாம் கட்ட வேணாம். நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் இத்தனை வருஷம் இப்ப கொண்டு வரீங்க? அத அழுத்தம் கொடுக்குறீங்களா? எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களான்னு கேக்குறேன். அப்பயே கொண்டு வர 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. தளர்ந்து போன கேஸ ஏன் இப்ப வந்து தூக்கி நிறுத்துறீங்க? அழுத்தம் கொடுக்கறது யாரு? மத்திய அரசு தானே. மத்திய அரசு தானே ரைடு வந்துச்சு உங்க வீட்டுக்கு. யாரு தப்பா? நீ ஏன் திமுக ஆதரவா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வகையில அவன் நம்ம தம்பி அப்படின்றீங்களா? போய் தொலை, அம்மா நிச்சு தொலைவோம், நாசமா போய் தொலை. சரி, உங்க கூட கூட்டணியில இருந்தவங்க இப்ப அங்க போயிட்டாங்களே, வருத்தமா இல்லையா உங்களுக்கு? யார சொல்றீங்க? எங்க துரோகிகள் கட்சியில இருக்கு, சமூகத்துல இருப்பாங்க. நம்ம தான் நம்ம தெளிவா இருக்கணும். 10 ஓட்டு பழனிசாமி, ஒத்த ஓட்டு பழனிசாமியா மாற போறாப்ல. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன ஆச்சரியப்படுறது? என்ன மேட்டர்னா, துரோகிகள்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க பழனிசாமி அடிக்கிறாங்களே, டைரக்டா அடிக்கிறாப்ல. கட்சியில இருந்துட்டே கட்சி தலைவர் அடிக்கிறாரு. என்ன பண்றது? வீட்டுல தூங்கி இருக்கிறவங்க எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? கேளுங்க. சரி, 42.73% நாங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமா வாய்ப்பு இருக்கு. பங்காளி கட்சியான நம்ம அதிமுக வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 28.84. இதுதான் ஏன் நாகரிகம். முடிய விட்டு கொடுத்தனா 28 கொடுத்துருக்கேன், 3 மடங்கு அதிகமா வச்சு கொடுத்துருக்கேன். ஆனா நீ கேவலம் 10% போட்டு வச்சிருக்கேன். பேசுறதுக்கு முன்னாடி கார்டை டிசைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தேன்னா 10 வந்து 10 அழிச்சிரு 20 போட சொல்லியிருப்பேன். ஆனா நீ நாகரிகம் எல்லாம் பேசியிருக்க. அடுத்ததான் என் தம்பி மேல வச்சிருக்க மரியாதையை பாருங்க. 12.40% சேர்த்திருக்கேன். யாருக்கு 12? உனக்குதான். நாங்க என்ன 12 வாங்குற அளவுக்கு நாங்க என்ன அதுவே ஜாஸ்தி தம்பி. குடுக்கறத மேய்ஞ்சிக்கிட்டு போய்க்கே இருங்க, சும்மா இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க. முடிய புடிச்சு நீங்க அடுத்தது பேசுங்க. அடுத்து நான் பேசுறேன். அடுத்ததான் திமுகவுக்கு 7.42%. அண்ணா கேட்கல, சந்தோஷம். எங்களுக்கு அடுத்து திமுக வச்சலண்ணா, அதுதான் உனக்கு அவ்வளவுதான் இல்ல தம்பி. ஆமா, எனக்கு முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா பெரிய இருப்பேன் நானு. இல்ல, ஆக மொத்தத்துல யாரும் கருத்து கணிப்பா மக்கள்கிட்ட போய் எடுக்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு முன்னாடியும் பிடிக்காத கட்சிக்கு பின்னாடியும் போட்டுக்கிறது, அவ்வளவுதான். அவங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிறாங்க. கருத்து கணிப்பு வந்து யாரு முடிவு பண்றது?
கட்சியோ மக்களோ இல்ல, எடிட் பண்ற எடிட்டர் தான் முடிவு பண்றது. அவனுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்க வேண்டியது. எனக்கு ஒரு சந்தேகம். என்னன்னா? இப்ப நானு 42%, சரி இவரு 28. சரி. ஒருவேளை திமுக 10 நீ ஒரு 7 அப்படின்னா உன்னை முன்னாடி வச்சுட்டு 7% நீயும் 10% அவங்க அப்படின்னு உனக்கு பின்னாடி வச்சா ஓகே. ஆனா நீ நம்பர் அதிகமா பெஞ்சத்துக்கு அடிச்சு போடுவோம் நானு. என்ன வன்முறை வன்முறை இல்ல உனக்கு அப்படி இருந்தா பரவாயில்ல, அதான் கேக்குறேன் நானு. சொல்லிக்க அப்படின்னு. இல்ல அதனால இந்த தேர்தல்ல வர மாநாடு நடக்க போகுது. இந்த மாநாடுல நான் புது புது அறிவிப்புகளை அறிவிக்க போறேன். மாநாடு யார் சிம்பு நடிச்சதானே? ரீ ரிலீஸா? பழைய காமெடி, புளிச்ச காமெடி, சிரிக்காதீங்க. இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணா தேவையில்லாத சொல்ல கண்டென்ட்ட போடுவாங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். அண்ணன் சூப்பர் காமெடி பண்ணுவாரு, பண்ணுங்க. நல்ல காமெடி இது வரைக்கும் வந்து சிரிச்சிருப்பாங்க. அதனால நாங்க மாநாடு நடத்துறோம், மனுஷமய மாநாடு நடத்துறோம். முறையா இவ்வளவு நாளா மாடு ஆடு பீ அது இது நடத்திருக்கோம். இப்ப முறையா மனுஷ மாநாடு. மனுஷ மாநாடுல 224 தொகுதிக்கு நிப்பாட்டுறேன். அதுல ஒரு ட்விஸ்ட், ஒரு இடத்துல 10 மாடு இறக்குறேன், 10 ஆடு இறக்குறேன். அவங்க தான் வேட்பாளர், அவங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கு. சரி சார், இப்படியே தனியா பேசிட்டு இருங்க. நம்ம இன்னைக்கு ஷோவை முடிச்சிடலாம். அடுத்த டாபிக்ல நம்ம கூப்பிடுறோம், பேசலாம். நன்றி நன்றி, வணக்கம்.